ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த சீரீஸோட செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் ராயல் ஃபிசிஷியனை தேடிட்டு ஒரு பக்கம் க்ரௌன் பிரின்ஸ் வந்துட்டு இருந்தார். டாங்னியில் ராயல் ஃபிசிஷியன் கிளினிக்கில் இருந்த எல்லா மக்களும் ஜாம்பிஸாக மாறிட்டாங்க. ஆனால் ஃபிசிஷியன் அசிஸ்டண்டான அந்த பொண்ணையும் இன்னொரு பையனையும் தவிர அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன ஆச்சுன்றது நமக்கு காட்டலை. இப்போ இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் டாங்னேக்கு வர வழியில் க்ரௌன் பிரின்ஸும் மோயனும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ மோயங் சொல்கிறாரு, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அந்த ஃபிசிஷியன் நம்ம கண்டுபிடிச்சி தான் ஆகணுமான்னு கேட்க, என் அப்பாவுக்கு என்ன நடந்ததுன்ற உண்மையை கண்டுபிடிக்கலன்னா நான் இந்த பதவியில் இருக்க முடியாது. ஒரு க்ரௌன் பிரின்ஸே வந்து பதவியில் இல்லைன்னா அவரோட பாதுகாவலனான உன்னை மட்டும் சும்மா விட்டுருவாங்களா, இல்லை உன் மனைவியை தான் உயிரோட விட்டுருவாங்க நீ நினைக்கிறியான்னு கேட்கும்போது ஒரு நிமிஷம் மோயங் ஆடி போயிடுறாரு. மோயங் மூஞ்சில் இருக்க அதிர்ச்சியை பார்த்து ஜஸ்ட் ஃபார் ஃபன்னா சும்மா விளையாடினேன் அப்படின்னு சொல்லி க்ரௌன் பிரின்ஸ் சொல்லிட்டு சிரிக்க, இந்த மாதிரிலாம் உங்களால் எப்படி பண்ண முடியுது, நான் கொஞ்ச நேரத்தில் எவ்வளோ பயந்துட்டு தெரியுமா, ஆமாம் உங்களுக்கு யார் இந்த மாதிரி கேவலமாக விளையாடுறதுக்குலாம் சொல்லி கொடுத்தான்னு கேட்க, ஏன் சின்ன வயசுலேருந்து நான் உங்க கூட தானே இருக்கேன், உன்னை தவிர வேறு யார் சொல்லி கொடுத்துருப்பா, இல்லை உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டது அவா ஃப்ரீயாக விடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே அடுத்த நாள் கிளம்புறாங்க. அவங்க கிளம்பும்போது மோயங் சொல்றாரு, இந்த மலையில நிறைய நல்ல விதைகள்லாம் விளையுமா, இங்கேருந்து நம்ம திரும்பும்போது என் மனைவிக்கு இதெல்லாம் கொண்டு போகலான்னு இருக்கேன், அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு மோயங் பேசிட்டு இருக்கா, இதெல்லாம் வழக்கத்து மாறா இருக்கே, எதுவும் சரியில்லை அப்படின்னு க்ரௌன் பிரின்ஸ் சொல்றாரு. மாதிரி 9 மாச கர்ப்பிணியை நான் வீட்டில் விட்டுட்டு உங்களுக்காக வந்திருக்கேன், இது கூட நான் கொண்டு போக கூடாதான்னு சொல்லி கேட்க, யோ நான் அதை சொல்லலை, இங்க ஒரு சின்ன புழுப்பூச்சி சத்தம் கூட கிடையாது, இந்த இடமே ரொம்ப அமைதியா இருக்கே அப்படின்னு சொல்லி க்ரௌன் பிரின்ஸ் சொல்லும்போது இப்போதான் மோயங் யோசிக்கிறாரு. இப்போ கரெக்டாக அந்த கிளினிக் கிட்ட வந்துட்டாங்க. லீசுங் பெரிய மருத்துவர்னு சொன்னீங்க, இங்க ஆள் நடமாட்டமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மோயங் இப்போ இறங்கி போறாரு. பார்த்தா அந்த டோர் வந்து ஃபுல்லா கட்ட கம்பு எது கிடைக்குதோ எல்லாத்தையும் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கானுங்க. சரிங்க அரசே, நான் போயிட்டு செவரு வழியா எகிரி குதிச்சு உள்ள திறக்க முடியுதான்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு போறாரு. மோயங் அந்த செவரு மேல ஏறினா அதுலயும் கம்பு குச்சின்னு எல்லாம் ரொம்ப ஷார்ப்பான ஆயுதங்களா வச்சு சுத்திலும் கட்டி வச்சிருக்கானுங்க. எப்படியோ உள்ள குதிச்சு அவர் அந்த டோரை ஓபன் பண்ணி விட இப்பதான் க்ரௌன் பிரின்ஸ் உள்ள போறாரு. பார்த்தா ஏதோ ஒரு போர் நடந்த மாதிரி இருக்கு, அங்கங்க பிளட்டா வேற இருக்கு. இங்க இருந்த மக்களுக்குலாம் என்ன ஆச்சு, ஆனா ஏதோ ஒரு பேரிடர் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை பிசிஷியன் லீசுங் உள்ள இருக்கலாம்னு சொல்லி சந்தேகப்பட்டு க்ரௌன் பிரின்ஸும் மோயனும் முன்னாடி போறாங்க. அப்ப க்ரௌன் பிரின்ஸ் ஒரு பலகை மேல கால் வைக்க அந்த பலகை திடீர்னு உடஞ்சி கீழே விழுது. இவரும் கீழே விழுறாரு. அந்த பலகையோட பேஸ்மெண்ட்ல பார்த்தா அவ்வளோ பிணங்கள் இருக்கு. அது எல்லாமே முகம் செதஞ்ச நிலையில ஒன்னோட ஒண்ணு ஒட்டிக்கிட்டு இருக்கு. டோங்னேல இருக்க அதிகாரிகளுக்கு இந்த மாதிரி இங்க ஒரு சம்பவம் நடந்ததை தகவலா அனுப்பி விடுறாங்க. டோங்னேவும் இவங்களோட ஆளுமைக்கு கீழே தான் வருது. என்னதான் இவர் இந்த நாட்டோட இளவரசரா இருந்தாலும் இவரு க்ரௌன் பிரின்ஸ்ன்றது அங்க பெருசா யாருக்கும் தெரியாது. சில அதிகாரிகளை நியமனம் பண்ணி அவங்களுக்கு சில மாகாணங்கள் கொடுத்துட்டு அதை ஆட்சி பண்ற பொறுப்பை வந்து அங்க இருக்க முக்கிய அதிகாரிகளுக்கு கொடுப்பாங்க. அரசாங்கத்துல இவங்க என்ன பதவியை வகிக்கிறாங்கன்னுட்டு அவங்க வச்சிருக்க டேகை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். இப்ப அங்க இருக்க பிணத்தை எல்லாம் ஆள் வச்சு வெளியில எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. டோங்னேயை சேர்ந்த ஒரு ஜெனரல் மோயங் கிட்ட வந்து பேசுறாரு, நீங்க எவ்வளவு பெரிய உயர் அதிகாரி, நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னா என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு கேட்க, க்ரௌன் பிரின்ஸை காட்டி அவன் தான் என் தம்பி, பார்க்க நல்லா தான் இருப்பான், ஆனா பித்தன் தலைக்கேறி பித்து பிடிச்சி போச்சு, அதனால தான் ஃபிசிஷியன் லீசுங்க பார்க்கலான்னு வந்தோம் அப்படின்னு மோயங் சொல்லிட்டு க்ரௌன் பிரின்ஸ் கிட்ட போறாரு. இப்போ க்ரௌன் பிரின்ஸ் சொல்றாரு, இந்த பொணங்கள்ல நான் எல்லாத்தையுமே பார்த்துட்டேன், இதுல லீசுங்கோட பாடி கிடையாது, அப்படின்னா ஃபிசிஷியன் உயிரோட இருக்கிறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு, இங்க மக்கள் பிணமா ஆயிட்டாங்க அப்படின்ற விஷயத்த உயர் அதிகாரிகளுக்கு தெரிவிக்கணும்ல. இப்ப டோங்னேக்கு புதுசா வந்த உயர் அதிகாரி இவர் தான். இப்ப இவர் வந்து புதுசா போஸ்டிங்க்கு வந்திருக்காரு, அதனாலதான் பார்ட்டி நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பொண்ணு ஒரு பக்கம் குடின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட்டை காலாலேயே எட்டி தள்ளி விடுறான். அது படிக்கட்டுல அங்க போய் விழுது. அங்க ஒரு சோல்ஜர் ஓடி வந்து சொல்றாரு, கிளினிக்ல நிறைய மக்கள் இறந்து போய் பிணமா இருக்காங்கன்னு சொன்ன உடனே நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தவங்களை கூட்டு போய் பணத்தை கட்டினா சும்மா இருப்பானுங்களா, அங்கங்க நின்று வாந்தி எடுத்துட்டு இருக்கானுங்க. டோங்னேக்கு புதுசா வந்த உயர் அதிகாரி பதவி ஏற்ற முதல் நாளே பிணங்களை தான் நான் போய் பார்க்கணுமா அப்படின்னு முதல் இதுக்கெல்லாம் யாரு காரணம்னு சொல்லி கேட்க, அந்த ஜெனரல் சொல்றான், இல்ல ஒருத்த மட்டும் ரொம்ப நாளா இந்த இடத்த சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தான், அது மட்டும் இல்லாம நிறைய பேம்பு ஸ்டிக்ஸை உடச்சி எடுத்துட்டு போயிட்டு இருந்தான்னு சொல்றாங்க. அவனோட ஐடென்டிட்டியை நான் செக் பண்ணேன், அது 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த போர்ல இறந்து போனவரோட ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லும்போது அப்ப கண்டிப்பா நம்ம தேடக்கூடிய ஆள் அவனாதான் இருக்கும், இந்த பிரச்சனை காரணமும் அவனாதான் இருக்கும், அவனை கைது பண்ணுங்கன்னு சொல்லி இவங்க உத்தரவிடுறாங்க. அந்த கிளினிக்ல அந்த பிசிஷியன் அசிஸ்டன்டோட இன்னொரு பையன் மட்டும் உயிர் தப்பிச்சிருப்பால, அவனை பத்தி தான் இவன் சொல்லிட்டு இருக்கான். அவன் பேரு யாங்சன். இப்ப அவனை தேட சொல்லி எல்லா ஆளுங்களும் அனுப்பிட்டு இருக்காங்க. அவனோட வரைபடத்தை எடுத்துக்கிட்டு நம்ம க்ரௌன் பிரின்ஸ் கிட்டே ஒருத்தன் வரான், அவரான்னு சொல்லி செக் பண்றதுக்கு, நீ தேடி வந்த ஆள் இவரு கிடையாதுன்னு மோயன் அவனை தடுத்து அவரோட டேகை காட்டின உடனே மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். இப்ப க்ரௌன் பிரின்ஸ் கேட்கிறாரு மோயன் கிட்ட, ஆமா இப்ப லீசுங் எங்க இருக்காரு உனக்கு என்ன தெரியுமா, இவங்க அதை பத்தி தான் விசாரிக்கிறாங்களான்னு கேட்கும்போது, இல்ல இந்த மாதிரி மக்கள் இறந்ததுக்கு யார் காரணம்ன்றது தான் அவங்க விசாரிக்கிறாங்களே தவிர பிசிஷியனை பத்தி இன்னும் எந்த தகவலும் இல்லை அப்படின்னும் போது சரின்னு சொல்லிட்டு க்ரௌன் பிரின்ஸ் அங்கேருந்து கிளம்புறாங்க. அரசு இப்போ நீங்க எங்க கிளம்புறீங்கன்னு கேட்க, என்னால் இங்க இருந்து டைம் வேஸ்ட் பண்ண முடியாது, முதல்ல நான் பிசிஷியன் லீசுங்க கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து க்ரௌன் பிரின்ஸ் கிளம்பிடுறாரு. ஹாங்யாங்ல இருந்து படை தளபதி சோல்ஜர்ஸோட க்ரௌன் பிரின்ஸ் அரெஸ்ட் பண்றதுக்காக டோங்னேக்கு வந்துட்டான். இந்த பக்கம் அரண்மனையில காட்டுறாங்க, ஒரு ரத்தம் படிஞ்ச உடலை 4 பேர்
சேர்ந்து படகுல எடுத்துட்டு போய் நதியில இருக்க தண்ணியில போட்டுடுறாங்க. அந்த நதியில இந்த மாதிரி நிறைய பிணங்கள் மிதந்துகிட்டு இருக்கு. கிரவுன் பிரின்ஸுக்கு ஆதரவா சௌஹான் ஷூவை எதிர்த்து பேசியிருப்பார்ல ஒரு மினிஸ்டர், இப்போ அவரை தான் காட்டுறாங்க. அவரை பார்க்கறதுக்காக 2 பேர் வந்திருக்காங்க. அவர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பாருங்க, கிரவுன் பிரின்ஸுக்கே இந்த நிலைமைனா நம்மளோட நிலைமெல்லாம் என்ன சொல்றது, கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ கிரவுன் பிரின்ஸ் இந்த பேலஸை விட்டு தப்பிச்சு போயிட்டாரு. ஆனால் அப்போ கூட விடாம சௌஹான் ஷூ அவரை தேடி ஆள் அனுப்பியிருக்காரு. எப்படி இருந்தாலும் கொண்டுடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது உங்களை அவங்க சும்மா விட்டுருவாங்களா? நீங்கள் வர அவரை எதிர்த்து பேசிட்டீங்க, தேவையில்லாமல் எதுக்குங்க பிரச்சனை? உங்களோட கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்க ஸ்காலர்ஸ், அதாவது படித்தவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து ஹங்யாங்கில் விட்டுடுங்க. அட்லீஸ்ட் நம்மளோட உயிரையாச்சும் நம்ம காப்பாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அந்த மினிஸ்டர் ஒத்துக்க மாட்டாரு. சௌஹான் ஷூ பண்ணுறது ரொம்ப தப்பு, கிங்குக்கு என்ன ஆச்சுன்றது யாருக்குமே அவன் தெரியாமல் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ உங்களை பார்க்க ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. கிரவுன் பிரின்ஸ் பேலஸில் இருக்க கோர்ட் லேடி தான் இவங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. கிங்கோட பேலஸ்ல இருந்து நிறைய பிணங்களை யாருக்கும் தெரியாமல் எடுத்துகிட்டு போய் புதைக்கிறதா இவங்க சொல்கிறாங்க. அது இங்கே இருக்க மினிஸ்டர்ஸ் யாருமே நம்ப மாட்டுறாங்க. கிங்கோட ரூமுக்கு போகிறதுக்கு யாருக்குமே இப்போதைக்கு அனுமதி கிடையாது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியணும் போது, இல்லை அங்கே மர்மமாக நிறைய நடக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன், அதனால தான் என் உயிரை பணையம் வச்சு நான் உள்ளே போய் என் கண்ணால் பார்த்தேன். நான் சொல்கிற இந்த விஷயம் பொய்யா இருந்தால் என்னோட உயிருக்கே ஆபத்துன்றது எனக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சோ நான் சொல்கிறேன்னா அதில் உண்மை இல்லாமல் இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட அந்த மினிஸ்டர், சரி ஓகே நாங்கள் பார்த்துக்குறோம், அதை பற்றி யார்கிட்ட பேச வேணாம்னு சொல்லி அவங்கள அனுப்பிடுறாங்க. இந்த பக்கம் கிரவுன் பிரின்ஸும் மூயனும் கிம்ன்ற ஒரு ஆளை தேடி வராங்க. இவன் தான் ஃபிசிஷியன் லீ சூங்க்கு மெடிசனல் ஹெர்ப்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணுறவன். மோயங் ஃபிசிஷியனை பற்றி அவன் கிட்ட கேட்க, எனக்கு எதுவும் தெரியாது, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லி அவன் அங்கேருந்து போக, இதை பார்க்குற கிரவுன் பிரின்ஸ்க்கு கோவம் வருது. நாங்கள் கேள்வி கேட்டுட்டு இருக்கோம், நீ கொஞ்சம் கூட மதிக்காமல் போறியா, உன்னை நான் கொன்னுடுவேன்ற மாதிரி சொல்ல, இங்கே ஏற்கனவே பசினால் எல்லாரும் தவிக்கிறோம், எங்கள் அப்பா உடம்பு முடியாமல் இருக்காரு, அவருக்கு இந்த தண்ணியாச்சும் கொடுக்கலான்னு தான் போகிறேன், அதுவும் உங்களுக்கு பொறுக்கலன்னா என்னை கொலை பண்ணுங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். மோயங் கிம்மோட வீட்டுக்குள்ளவே போயிட்டு, என் கூட வந்தவன் பேசினதை பெருசாக எதுவும் எடுத்துக்காத, நீ லீ சூங்கை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுத்தினா நான் கொஞ்சம் காசும் தரேன்னு சொல்லிட்டு மோயங் காசு கொடுத்த உடனே ஃபிசிஷியன் லீ சூங் இங்கே வரல, அவரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ஆனால் அவங்க அசிஸ்டன்ட் ஒரு பொண்ணு தான் இங்கே வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணை பற்றி கேட்கும்போது, அந்த பொண்ணு பேர் சோபி, இதுதான் அந்த பொண்ணு என்கிட்ட மெடிசனல் பிளான்ட் வாங்குறதுக்காக வந்து, அந்த செடி பேர் உயிர் தெழுதல் செடியா, அதாவது இறந்து போனவங்களை மறுபடியும் உயிருடன் கொண்டு வர முடியும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுச்சு. ஆனால் இந்த காலத்தில் இதெல்லாம் யாருங்க நம்புவா, அதுக்கெல்லாம் எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது. இப்போ அந்த பொண்ணு எப்படி இருந்தாலும் அந்த செடியை பறிக்க ஃப்ரோசன் வேலிக்கு தான் போயிருக்கோம், நீங்கள் அங்கே போனால் அவங்கள பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, கிரவுன் பிரின்ஸும் மூயங்கும் உடனே அங்கே போகிறாங்க. அதே மாதிரி ஃப்ரோசன் வேலியோட அடிவாரத்தில் இவங்க செடியை பறிச்சுக்கிட்டு தான் இருக்கா. இப்போ இவங்க போயிட்டு, நீங்கள் ஃபிசிஷியன் லீ சூங்கோட அசிஸ்டண்ட்டாக உங்கள் பேர் சோபினான்னு ஃபிசிஷியன் லீ சூங் எங்க அவர் உயிரோட தானே இருக்காருன்னு கேட்க, ஒரு பேரிடர் நடந்துருச்சு, எல்லாத்துக்கும் காரணம் இந்த உயிர் தெழுதல் செடி தான், அதனால தான் ஹங்யாங்லேருந்து டாங்னே வரையும் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னும் போது, ஹங்யாங்கில் நடக்கிறதுக்கும் இப்போ டாங்னேல இந்த மக்களுக்கு இப்படி நடக்கிறதும் எல்லாத்துக்குமே இந்த செடி தான் காரணம்னு சொல்கிறீங்களான்னும் போது, இங்கே டாங்னேல பீப்புளுக்கு இது மாதிரி ஆயிடுச்சுன்றது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, நாங்கள் அங்கேருந்து தானே வரோம், அந்த கிளினிக்கில் இருந்த மக்கள் எல்லாமே இறந்து போயிட்டாங்க, அங்கேருந்த மக்கள் எல்லாரையும் நீங்கள் வெளியில் கொண்டு போயிட்டீங்களான்னு கேட்க, ஆமாம் அவங்க எல்லாமே இறந்து போயிட்டாங்க, அதனால விசாரணைக்காக மெஜிஸ்ட்ரேட் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லும்போது இவ பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிறா. அதே மாதிரி இந்த கிளினிக்கு நிறைய பேம்பு ஸ்டிக்கோட யான் வரான். கிளினிக்கோட கதவு ஓப்பனில் இருக்கிறத பார்த்து ஒரே அதிர்ச்சியோட வேகமாக உள்ள ஓடி வந்து, இங்கே இருந்த மக்கள்லாம் எங்க, அவங்க எல்லாம் எதுக்காக நீங்கள் கொண்டு போனீங்கன்னு சொல்லி பயங்கரமாக கத்துறான். மெஜிஸ்ட்ரேட் ஆஃபீஸில் பிணங்களை ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரையும் ஏதோ ஒரு பீஸ்ட் கடிச்சிருக்கு, ஆனால் கடிச்சது சிங்கமோ புலியோ கிடையாது அப்படின்னும் போது, அப்போ ஒருவேளை நிறையா இருக்குமான்னு கேட்க, கண்டிப்பாக கிடையாது, ஏன்னா பல்லுலாம் ரொம்ப சின்னதாக இருக்குது, இது எல்லாமே மனுஷனோட பற்கள் அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்க மெஜிஸ்ட்ரேட் எல்லாமே கொஞ்சம் பயப்படுறாங்க. யான்சனை கைது பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. சூரிய ஒளி போனதும் இவங்க எல்லாமே உயிர் தெழுவாங்க, அதனால தயவு செஞ்சு இவங்க எல்லாரையும் லாக் பண்ணி வைங்கன்னு சொல்லி ரொம்ப கெஞ்சுறான். ஆனால் அவங்க யாருமே அதை பற்றி கண்டுக்கல. இவனை தான் போய் அடிக்க போகிறாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு அங்கே இருக்கவங்க எல்லாரையும் அடிச்சுட்டு அங்கே எல்லா பொணத்துக்கும் நெருப்பு வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அங்கே இருக்க மக்கள் எல்லாம் பயங்கரமாக கத்துறாங்க, என்னடா இங்கே இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குன்னுட்டு. அவனை ஒரு வழியாக ஃபுல்லாக போட்டு கைது பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் சோபின் மோயங் கிட்ட, அந்த மக்கள் யாருமே சாகலை, அவங்க எல்லாம் இருட்டானதுக்கு அப்புறம் மறுபடியும் உயிர் தெழுவாங்க அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு என்ன பைத்தியமா அப்படிங்கிறாரு. இதுக்கப்புறம் கிரவுன் பிரின்ஸ் வந்து, இங்கே நடக்கிறதுக்கும் ஹங்யாங்க்கும் என்ன சம்மந்தம்னு கிரவுன் பிரின்ஸ் கேட்க, ஃபிசிஷியன் லீ சூங் ஹங்யாங்கில் இறந்து போன ஒருத்தருக்கு இந்த செடி மூலமாக சிகிச்சை அளித்து அவர் உயிர்ப்பிக்க வச்சிருக்காருன்னு சொல்லும்போது, இப்போ கிரவுன் பிரின்ஸ் சடனாக யோசிச்சுட்டு, அவங்க உயிர்ப்பிச்சாங்கன்னா மான்ஸ்டர் மாதிரி இருப்பாங்களா, ரத்தம் குடிப்பாங்களா, ஒரு வினோதமான சத்தத்தை எழுப்புவாங்களான்னு கேட்கும்போது, ஆமாம் அப்படின்னும் போது, இது எல்லாத்தையும் உன்னால் ப்ரூவ் பண்ண முடியுமான்னு கேட்க, இந்த செடியை பற்றியும் இந்த நோய்க்கான சிகிச்சையை பற்றியும் ஃபிசிஷியன் லீ சூங் அவரோட ஜேர்னலில் எழுதி வச்சிருக்காரு, அது கிளினிக்கில் தான் இருக்கும், இப்போ கண்டிப்பாக அங்கே போனால் நம்ம அதை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்ல, சரி நான் போய் எடுக்கிறேன் அதை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிரவுன் பிரின்ஸ் இங்கே போகிறாரு. மோயங் வந்துட்டு சூபினை கூட்டிகிட்டு அந்த மெஜிஸ்ட்ரேட் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. ஜேர்னல் எடுக்க கிளினிக்குள்ளே கிரவுன் பிரின்ஸ் வர, அந்த
இடத்த தளபதியும் அவங்க ஆளுங்களும் க்ரௌன் பிரின்ஸை கைது பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி மெஜிஸ்ட்ரேட் உங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டு வர சொல்லியிருக்காங்க, நீங்கள் தான் அந்த போஸ்டரை ஓட்டினீங்கன்னு தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் வாரண்ட்டோட தான் வந்திருக்கான். மெஜிஸ்ட்ரேட்டு நீ யார் சொல்கிற, எங்கள் அப்பா முதல்ல உயிரோட இருக்காரா, இந்த நாட்டுக்கு முதல்ல அரசர் இருக்காரா, அரசர் ஏற்கனவே உயிரோட இருக்கிறாருன்னா அப்புறம் எதுக்கு அவருக்கு உயிர் தெழுதல் பூவை வச்சு மறுபடியும் உயிர் பெறுறதுக்கான சிகிச்சையை கொடுத்துட்டு இருக்கீங்க, இறந்து போனவங்களுக்கு திரும்ப உயிர் கொடுக்கறதுக்கு தானே இந்த செடி, அது எதுக்கு எங்கள் அப்பாவுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்க, உங்கள் அப்பா நல்லா தான் இருக்காரு, என்ன அவருக்கு கொஞ்சம் மனநிலை தான் பாதிக்கப்பட்டிருக்கு, கண்டிப்பாக நல்லா இருப்பார், அதாவது 2வது இளவரசர் பிறக்கிற வரையும் அடுத்த கிங் வர வரையும் அவர் நல்லா தான் இருப்பார்னு சொல்கிறாங்க. இப்போ குயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கிங்கும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, க்ரௌன் பிரின்ஸும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ராணியோட குழந்தைய அடுத்த கிங் ஆக்கணுன்றது தான் இவங்களோட பிளானே. நீ என்கிட்ட சொன்னல தைரியம் இருந்தால் என் கழுத்தை வெட்டிப்பாருன்னு, நான் உன்னோட ஆசையை நிறைவேற்றுறேன், இப்போ நான் உன்னை கொண்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருந்த அந்த அரெஸ்ட் வாரண்ட்டை அவன் கிழிச்சு போட்டுட்டு க்ரௌன் பிரின்ஸ் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஒரு நிலையில் க்ரௌன் பிரின்ஸோட வால் போயிட்டு அவனோட ஃபேஸில் ஒரு கிராட்ச் போடுது. இவன் இன்னும் கொஞ்ச நேரம் பயங்கரமாக சண்டை போட இப்போ க்ரௌன் பிரின்ஸோட வால் ஒரு இடத்துல போயிட்டு ஸ்டக் ஆகி மாட்டிக்குது. அதை எடுக்கலான்னு ட்ரை பண்ணுறதுக்குள்ள க்ரௌன் பிரின்ஸை இவன் லாக் பண்ணிடுறான். இவன் வெட்டலான்னு போகும்போது பக்கத்துல இருந்து ஒரு டப்பா அசைகிற மாதிரி சத்தம் கேட்குது. அந்த டப்பாக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கறதுக்காக தளபதி அவங்க 2 ஆளுங்களை அனுப்புகிறாங்க. இந்த பக்கம் மெஜிஸ்ட்ரேட் ஆஃபீஸில் யோன்சனை கைது பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அங்கே இருக்கவங்க எல்லாம் பெணமாகலை, அவங்க எல்லாம் இப்போ உயிர் பெற்றுருவாங்க, தயவு செஞ்சு நான் சொல்கிறத நம்புங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறான். இப்போ இந்த பக்கம் மூயங்க சூபினை கூட்டிகிட்டு வந்துடுறாரு. சூபினும் போயிட்டு அவன் சொல்கிறதுலாம் உண்மை, இது நாங்கள் எங்கள் கண்ணால் பார்த்தோம், இந்த மக்கள் யாருமே சாகலை, இந்த மக்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மான்ஸ்டராக மாறிடுவாங்க, அதனால இங்கே இருக்க மக்கள் எல்லாருக்கும் பிரச்சனை தான், தயவு செஞ்சு அவங்கள லாக் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்க, உங்கள் 2 பேருக்கும் பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன், இவங்க 2 பேரும் ஜெயிலில் போடுங்கன்னு சொல்லி அந்த மெஜிஸ்ட்ரேட் சொல்லிடுறாரு. சூரியன் மறைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக இருள் சூழ்ந்துக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் அரண்மனையை காட்டுறாங்க. மருத்துவர் அரசரை பரிசோதனை செஞ்சுட்டு ராயல் பிசிஷியன் சொன்னது உண்மைதான், அரசர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு சௌஹான்சு அரசர் இறந்து போல, அரசர் இன்னும் 1 மாசத்துக்கு உயிரோட இருப்பாரு, அது எப்படிங்க சாத்தியமாகும்னு மருத்துவர் கேட்க, உன்னோட கடமை என்ன, ஒரு மருத்துவரா ஒரு அரசரோட உயிரை பாதுகாக்கிறது தானே, சொன்னதை மட்டும் செஞ்சா போதும் அப்படிங்குது இந்த ராணி. அதுக்கு சௌஹான்சு நீ எதுக்குமே பயப்பட வேணாம், 3 வருஷத்துக்கு முன்னாடி நீ என்ன செஞ்சியோ அதையே இப்பவும் செய் அப்படின்னு சொல்லிட்டு சௌஹான்சு அரசரோட படுக்கை அறைக்கிட்ட போய் நிக்க, அரசரை கை காலு கழுத்துன்னு எல்லாமே சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்காங்க. அவர் இப்ப கண் விழிச்ச உடனே சௌஹான்சுவை தான் கடிக்க கிட்ட வராரு. ஜாம்பிஸ் மாதிரி அரசரும் ஒரு ஜாம்பியா தான் இருக்காரு. ஆனா அரசருக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நமக்கு காட்டல. இப்ப இந்த பக்கம் மெஜிஸ்ட்ரேட் ஆஃபீஸை காட்டுறாங்க. நேரம் ஆக ஆக அங்க ஒரு பிணங்களா நகர செய்து, இதை சோதிக்கிறதுக்காக ஒரு சோல்ஜரை கூப்பிட்டு அது நகருதான்னு பாருன்னும் போது கரெக்டா அவன் மேல இருக்க பாயை இது பண்ண ஆட்டோமேட்டிக்கா அந்த பொண்ணு வந்து மேலே எழுந்துக்குது. ஆனா இந்த மக்களுக்கு இந்த நோயை பத்தின அவேர்னஸ் இல்லாதனால இது என்னோட ஒய்ஃப் தானேன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் அங்க போய் பேசுறதுக்காக போறான். அங்க இருக்க மக்கள் ஒரு சில பேர் இது எங்களோட சொந்தக்காரங்கன்ட்டு போய் பேசலான்னு போகும்போது இவங்க தான் ஆல்ரெடி பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல, ஸோ எல்லாருமே அவங்கள போட்டு கடிக்க இதை பார்த்ததும் அங்கே இருக்க அதிகாரிங்கெல்லாம் பயத்தில் ஓடி போய் ஒளிய ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே இருக்க மக்களும் அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. மூயவங்க அங்கேருந்து ஓடிட்டு இருக்காரு. சோபினா ஆல்ரெடி உள்ள ஜெயிலில் போட்டுட்டு இருப்பாங்க. யாங்ஸங்க லாக் பண்ணிட்டு இருக்கும்போது வெளியில் ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லி அந்த காவலாளி திரும்புகிற ஒரு நேரத்தில் யாங்ஸங் அந்த கதவை உடச்சிக்கிட்டு தப்பிச்சு வெளியில் போயிடுறான். இப்போ இந்த பக்கம் க்ரௌன் பிரின்ஸை காட்டுறாங்க. அந்த பெட்டிக்குள்ள ஒரு வயசான ஆளு ஜாம்பியா மாறி இருக்காரு. அவர் அந்த ஒரு சோல்ஜரை கடிச்சிட்டு இருக்காரு. இப்போ தளபதி போய் அவனை கத்தி வச்சு குத்த, இவங்க தான் ஆல்ரெடி செத்து போனவங்களாச்சு, எத்தனை வாட்டி கத்தி வச்சு குத்துனாலும் இவங்களுக்கு ஒரு உயிர் வந்து ஒன்றும் ஆக போகிறதில்ல, தளபதியே கடிக்க வருது. இதை பார்த்து க்ரௌன் பிரின்ஸ் மிரண்டு போய் ஒரு பக்கம் நின்றுட்டு இருக்காரு. கடைசியில் இவர் தளபதி அது கடிக்கிறத பார்த்துட்டு ஒரு தலைமையில போய் ஒரு கல்லை போடுறாரு. ஆல்ரெடி இந்த ஜாம்பி இன்னொரு சோல்ஜரை கடிச்சிருக்கோம்ல, இப்போ அவனும் ஜாம்பியா மாறி தளபதி அட்டாக் பண்ண வர அவன் ஒரே வெட்டா கழுத்துல வெட்டிடுறான். 2 சோல்ஜர்ல ஒரு சோல்ஜர் செத்து போயிட்டான். இன்னொரு சோல்ஜர் அந்த பெட்டிக்குள்ளேயே போய் ஒளிஞ்சிட்டு இருந்திருப்பான். இப்போ இந்த சத்தாலாம் அடங்கின உடனே அவன் பொறுமையா வெளியில எழுந்து கடகடன்னு கதவை வெளியில மூடிட்டு ஓடி போயிடுறான். போனவன் க்ரௌன் பிரின்ஸை உள்ள வச்சு கதவை வெளியில லாக் பண்ணிட்டு போயிடுறான். இப்போ இந்த பக்கம் தளபதி ஜாம்பியா மாறி நம்ம க்ரௌன் பிரின்ஸை துரத்திக்கிட்டு வர ஃபர்ஸ்ட் க்ரௌன் பிரின்ஸ் அந்த கதவை உடச்சு வெளியில போலான்னு ட்ரை பண்றாரு. ஆனா அதுக்குள்ள தளபதி கிட்ட வந்துட்டதுனால இவருக்கு வேற வழி இல்லாம அவர் வாழை எடுத்து கத்திய வச்சு ஒரு வெட்டுறாரு. அவரோட தலைப்பை துண்டா விழுது. அத்தோட அவர் கூறிய மேல்புறமா பிச்சுக்கிட்டு தான் வெளியில வராரு. எப்படியோ ஒரு வழியா அந்த கிளினிக்ல இருந்து க்ரௌன் பிரின்ஸ் தப்பிச்சு வெளியில மெஜிஸ்ட்ரேட் ஆஃபீஸ்க்கு தான் வந்துட்டு இருக்காரு. இங்க ஓடி வந்து பார்த்தா அந்த மெஜிஸ்ட்ரேட் ஆஃபீஸ் மட்டும் இல்லாம அங்க சுத்தி இருந்த கிராமமே பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதோட எபிசோட் 2 முடியுது. க்ரௌன் பிரின்ஸை கொல்றதுக்காக தான் சௌஹான்சு படைத்தளபதியை டாங்னேக்கு அனுப்பி வச்சிருப்பாரு. ஆனா இங்க படைத்தளபதியோட தலை வெட்டப்பட்டிருக்கு. அதுவும் க்ரௌன் பிரின்ஸ் தான் அதை பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சா சௌஹான்சு எப்படி நடந்துப்பாரு, க்ரௌன் பிரின்ஸ்க்கு அடுத்து என்ன ஆக போகுதுன்றதை நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.